என்னங்க இது, அடுத்தது என்ன நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. இப்படி பதிலே தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்துட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு எதை பற்றியுமே இது பண்ணாமல் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காமல் அல்பாயுசில் சாகணுமா? யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தாண்டி நிஜமாவே நம்ம என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்போம் நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ, அவன் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிடுவானோ, இந்த ஒரு பெரிய கொஷின் மார்க் மண்டையில் வரும்போது அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போகுது. தயவு செஞ்சு அந்த கொஷினை என்றைக்கும் உங்கள் மண்டையில் வரவிடாதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க. நீங்கள் என்ன தான் உருண்டாலும் பிறண்டாலும் என்ன செஞ்சாலும் சரி, கடவுள் என்ன முடிவெடுக்காரோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், முயற்சி பண்ணலாம். ஆனால் அது ஜெயிக்கணுமா வேண்டாமா, அது உனக்கு இருக்கணுமா வேண்டாமா, உனக்கு அது வேணுமா வேண்டாமா, இப்படி எல்லா முடிவுகளையும் கடவுள் மட்டும்தான் எடுக்கிறாரு. சரிங்களா? நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போதே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே கடவுள் எழுதிட்டார். நம்ம வெறும் ஆட்டு பொம்மை மட்டும்தான். ஸோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டே இருங்க. தப்பான வழியில் போகக்கூடாது. நம்ம சந்தோஷம், அடுத்தவங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மிச்சம் எல்லா பெரிய பெரிய முடிவுகளையும் கடவுள் எடுத்துக்கிட்டோம். அவர் கையில் முழுசாக ஒப்படைச்சிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, எந்த சந்தோஷத்துக்கு தேடிட்டுருக்கீங்களோ அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணால் போதுங்க. நிஜமாவேங்க, அடுத்தது என்னன்னு தெரியாத மிகப்பெரிய ரகசியம் நிறைஞ்ச புத்தகம் இந்த வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப கம்மியான வாழ்க்கையும் கூட. ஸோ நேரம் கம்மியாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் ஓடுறேங்கிறது வேறு, ஆனால் அடுத்தவனுக்காக நான் என் கஷ்டத்தை கூட கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறேங்கிறது தப்பு இல்லை. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் உங்களை சுற்றி தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்து சந்தோஷமாக இருங்க. மிச்சதை கடவுள் பார்த்துப்பார். டேக் கேர்.